ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிராம்பு, பட்டை, அப்புறம் சோம்பு இது 3 போட்டுக்கணும். அப்புறம் நல்லா பொரிஞ்சதும் பிரிஞ்சி இலை போட்டுக்கணும். பிரிஞ்சி இலை போட்டதும் நறுக்கி வச்சுருக்க நீளமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு நல்லா அந்த ராஸ்மல் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்க புதினாவை போட்டுக்கிறோம். அதே மாதிரி கொத்தமல்லியும் போட்டுக்கிறோம். இது ரெண்டும் நல்லா வதங்கணும். இப்போது கொத்தமல்லி, புதினா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். நம்ம மிளகாத்தூள் தவிர வேறு எதுவுமே போட போகிறதில்ல, அவ்வளோதான். இதுதான் மெயின் இன்க்ரீடியனே. இப்போது அந்த ராஸ்மல் போயிட்டுருக்கும் மிளகாத்தூளில் இப்போ தக்காளி போட்டுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தக்காளி எடுத்துக்கணும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது கழுவி வச்சுருக்க கறியை சேர்த்துக்கிறோம். கறி நல்லா வதங்கணும். சிக்கன் நம்ம சேர்த்துருக்கிறது இன்றைக்கி வந்து சிக்கன். இன்னொன்று மட்டன் பிரியாணி ரெசிபி வரும் உங்களுக்கு. நம்ம பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கோம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு இப்போது 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். கறி லைட்டாக வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிறோம். நாங்கள் எப்பவும் கொதி வரத்துக்கு முன்னாடி தான் அரிசி போடுவோம். நீங்களும் ஒரு டைம் இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போது கழுவி வச்சுருக்க அரிசியை போட்டுடலாம். இப்போது இது ஒரே ஒரு டைம் தான் கிண்டணும், சரியா? நல்லா ஒரு டைம் கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது தட்டு போட்டு மூடிடும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் கொதி வரும். அதுக்கப்புறம் ஒரு டைம் கிளறிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தட்டு போட்டு மூடிடணும். பாருங்கள், நல்லா லைட்டாக தண்ணி சுண்டிடுச்சு. இந்த டைமில் தட்டை எடுத்துகிட்டு ஒரு கிளறு இப்படி கிளறி விட்டுக்கணும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லெமனை இதில் புழிஞ்சு விட போகிறோம். இப்போது இதில் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறோம். இப்போ தம் போடுறோம். பழைய தோசை டப்பா ஏதாவது அடியில் வச்சுட்டு லைட்டாக சிம்மில் வச்சுட்டு மேலே தட்டு போட்டு மூடி தம்லேருந்து எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.